இப்போ நம்ம வெங்காயம் கட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பீட்ரூட் பார்க்கலாம். இப்போ நம்ம கேரட் பார்க்கலாம். ஒவ்வொருத்தர் வீட்டோட கிச்சன்லையும் சரி, நம்ம ஏதாவது ஹோட்டல் வச்சுருந்தா ஹோட்டல் கிச்சன்ஸ்லையும் சரி, இல்லை ஒரு மெஸ் வச்சுருந்தா மெஸ்ஸு கிச்சன்லையும் சரி, இல்லை கமர்ஷியலாக கேட்ரிங் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோட கிச்சன்லையும் சரி, ஒரு கிச்சனில் என்னெல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க, எதெல்லாம் ஒரு பிரச்சனையாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டாக நம்ம சொல்யூஷன்ஸ் கொடுத்துட்டு வரோம். ஒரு கிச்சனில் என்னெல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க, எதெல்லாம் ஒரு பிரச்சனையாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டாக நம்ம சொல்யூஷன்ஸ் கொடுத்துட்டு வரோம். ஸோ இப்போ நம்ம ஒரு வீட்டில் இன்றைக்கி நம்ம நிறையா பேர்த்துக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த மாவு பிணையிறது. எதோ சப்பாத்தி போடணுனாலும் சரி, இல்லை பூரி போடணுனாலும் சரி, இல்லை இப்போ நிறைய ஹோம் பேக்கர்ஸ் வந்துட்டாங்க, அவங்க அந்த கேக் இதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுனாலும் சரி, எல்லாத்துக்கும் மிகப்பெரிய பிரச்சனை வந்து அந்த மாவு பிணையிறது தான். ஸோ நம்ம கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸில் 2 கிலோலிருந்து அட் அ டைம் 25 கிலோ பண்ணுற வரைக்கும் ஆட்டா நீடர்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த வெஜிடபிள் ஸ்லைசர் இப்போ லைவாக எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிற பார்க்கலாம். இந்த ஒரு வகை பிளேட் மட்டும் கிடையாது, நீங்கள் இதில் டோட்டலாக 11 வகையான பிளேட் இருக்குது. அதில் உங்களுக்கு எந்த பிளேட் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். மிஷின் கோடே ஒரு பிளேட் ஃப்ரீயாக தருவோம். உங்களோட அப்ளிகேஷன் எந்த விதமான அப்ளிகேஷனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா விதமான வெஜிடபிள்ஸ் இதை கட் பண்ணிக்க முடியும். இது வந்து ஹேண்டியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மிஷினு. ஸோ ஜஸ்ட் நம்ம உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்துட்டு இப்படி வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இமீடியட்டாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்துடும். இப்போ நம்ம வெங்காயம் கட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ போட்ட உடனே ஒரே செகண்டில் நமக்கு வெங்காயம் தூளாகிடுச்சு. அடுத்தது இப்போ நம்ம பீட்ரூட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பொட்டேட்டோ. நெக்ஸ்ட் இப்போ நம்ம கேரட் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம நிறையா பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் வந்து இந்த ஆனியனை கட் பண்ணுறது, இல்லை வெஜிடபிள் கட் பண்ணுறது. நம்ம வீட்டில் ஒருத்தங்க 2 பேர்த்துக்கு சமைக்கிறப்ப இது பிரச்சனையே கிடையாது. பட் நீங்கள் பல்காக ஒரு 50 பேர்த்துக்கோ 100 பேர்த்துக்கோ 200 பேர்த்துக்கோ சமைக்கிறப்ப இதோட டைம் கன்சம்ஷன் நீங்கள் சமைக்கிற டைமோட பாதி டைமை இந்த வெங்காயம் நறுக்கிறக்கே உங்களுக்கு சரியாக போயிடும். ஸோ அதுக்காக ரொம்ப காம்பேக்டாக சிங்கிள் ஃபேஸ் இயங்கக்கூடிய ஆனியன் கட்டர் மிஷினை நம்ம கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து லான்ச் பண்ணியிருக்கோம். நம்ம கேசிஐயோட இந்த ஆனியன் கட்டர் நீங்கள் வாங்குறப்ப இது கூட உங்களுக்கு 4 வகையான ஜல்லடை கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிறது வந்துட்டு ஹேண்ட் ஆப்ரேட்டட் வெஜிடபிள் ஸ்லைசர். இந்த வெஜிடபிள் ஸ்லைசரில் எல்லா விதமான வெஜிடபிள்ஸும் நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்க முடியும். இதிலே நீங்கள் இந்த ஸ்லைஸ்க்கான திக்னஸ் இதிலே நீங்கள் டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் நம்ம பீட்ரூட்டு, பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் ஆனியன், கேரட் எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ லைவாக நம்ம பீட்ரூட் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ தின்னாக எவ்வளோ நீட்டாக வெஜிடபிள் ஸ்லைஸ் பண்ணியிருக்குன்னு. இதே மாதிரி எல்லா விதமான வெஜிடபிள்ஸையும் நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம தக்காளி போடுறோம். தக்காளி, இஞ்சி, பூண்டு. இந்த கிரேவி மிஷினில் உங்களுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு நீங்கள் என்ன மேலே போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அது கிரேவியாக உங்களுக்கு கீழே வந்துடும். நம்மளோட கைப்பதத்துக்கு நம்மளோட என்ன டிஷ் வேணால் சமைச்சிக்கலாம். ஒரே நிமிஷத்தில் இது மாதிரி இருக்க பொட்டேட்டோவை நமக்கு ஸ்பைரல் பொட்டேட்டோவை மாற்றி கொடுத்துருங்க. நம்மள இருக்க பலருக்கும் சரி, இன்றைக்கி இருக்க நிறைய குழந்தைங்களுக்கும் சரி, இந்த ஸ்பைரல் பொட்டேட்டோங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்குன்னு கூட சொல்லலாம். இது மாதிரி ஒரு சின்ன மிஷின் இருந்துச்சுன்னா போதும், நம்ம வீட்டில் கூட நம்ம நீட்டாக ஸ்பைரல் பொட்டேட்டோ பண்ணலாம். இல்லை நீங்கள் எந்த ஒரு கடை வச்சுருந்தாலும் அதையும் ஸ்பைரல் பொட்டேட்டோ பண்ணி நீங்கள் அது கமர்ஷியலாகவும் லாபம் பார்க்கலாங்க. இது போல் நிறைய இனோவேட்டிவான மிஷின்ஸ் இருக்குது. அக்ரிகல்ச்சர் ஆகட்டும், ஃபென்சிங் ஆகட்டும், கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும், ஃபுட் ப்ராசஸிங் மிஷின்ஸ் ஆகட்டும். இது நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனல் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும்.